ஏன் சார் நாங்களும் அது பண்ணக்கூடாதா? ஏன் எங்களுக்குலாம் அது வரக்கூடாது? ஏன் நாங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதான்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்மளே இல்லை, அவரே வச்சு நிறைய கேள்வி கேட்பாரு. இவர் வராரு, இந்த மாதிரி பண்ணுறாரு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர், அதாவது விஷால் அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து நம்மளோட சிஎம் விஜய் சாருக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து பாராட்டுகள்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ இன்னொருத்தருக்குமே வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சாரா, பாராட்டு தெரிவிச்சாரா, யாரை பற்றி பேசினாரு, என்ன பேசினாருன்றது வந்து இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். இந்த தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. சினிமா இது, தமிழ்நாடு அரசியல் இது அப்படின்றது ஒரு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து சிஎம் விஜய் சார் வந்து போன எலெக்ஷனில் நின்று, அதாவது 2000 சட்டமன்ற தேர்தலில் வந்துச்சுல, அதில் நின்று அபார வெற்றி அடைஞ்சு இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார். இதனால் வந்து நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து கடுப்பாக இருந்தாலும், இன்னொரு சில பக்கம் பார்க்குறப்போ வந்து, அதாவது நடிகர்கள் இருக்காங்களா, இவங்கெல்லாம் வந்து அரசியல் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு நிறைய தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து இப்போ தனுஷ் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கான ஃப்ளாக்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்போ வரைக்கும் நற்பணி மன்றமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்து இப்போ மேபி ஒரு ஃபியூச்சரில் அரசியல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து அரசியல் பரசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்து தனுஷ் ரசிகர் மன்றத்தோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து தனுஷ் அவர்களே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இப்போ அவரே வந்து தனிப்பட்ட விதமாக ஃபீஸ்லாம் கட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நியூஸ்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது அவங்க ரொம்ப பரவலாக வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறப்போ வந்து மேபி தனுஷ் அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்கப்போ வந்து இல்லை, அவர் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சில ஜேர்னலிஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ வந்து இப்போ விஷால் அவர்கள், ஆக்டர் விஷால், புரட்சி தளபதி விஷால் அவர்கள் இருக்கார்ல, விஷால் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தனுஷை பற்றி, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி விஷாலோட அரசியல் பயணத்தை பற்றி நம்ம சொல்லிடலாம். 2026, அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விஷால் அவர்களுமே வந்து நான் அந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இது ஃப்ளாக்லாம் எடுத்து காமிச்சு இது பண்ணியிருந்தாரு. ஆனால் அதெல்லாம் அவர் பண்ணியிருந்தாரு தாண்டி அதுக்கப்புறம் வந்து கண்டெஸ்ட்டும் பண்ணலை. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் அரசியலில் நின்றுருக்காரு, ஒரு தொகுதியில் நின்றுருக்காரு, அதாவது எலெக்ஷனில் வந்து தொகுதியில் நின்றுருக்காரு. எந்த தொகுதியிலாம் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் வந்து 2017 அப்புறம், அதாவது அந்த பை எலெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் பை எலெக்ஷன் வந்துச்சு. அந்த எலெக்ஷனில் வந்து விஷால் அவர்கள் நின்னாங்க, ஆனால் ஜெயிக்கலை. ஸோ அது வந்து முன்னாடியிலேருந்து 2017 இப்போ வரைக்குமே வந்து அவருக்கு அந்த அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் வந்து விஜய்க்கு அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார். அந்த ஒரு படம் ப்ரெஸ் மீட் அப்போ வந்து ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார். விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார். ரோஹிணி தியேட்டர்லாம் எப்படி மாற்றினேன், ஏன் எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் இன்னைக்கு சிஎம்மாக இருக்காரு, அவர் வந்து நான் எப்படி நான் ரசித்து பார்த்துருக்கேன். அந்த வகையில் இருக்கிறப்போ இப்போ தனுஷ் அவர்களுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தனுஷ் அவர்கள் மேபி வந்தால் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சில பக்கம் பார்க்குறப்போ வந்து விஷால் அவர்கள் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்காரு, டிப்ளமேட்டிக்காக இருக்காரு. இப்போ எப்படி சொல்கிறேன்னா வந்து டபுள் கேம் ஆடுறாரு. அவர் வந்து தனுஷ்க்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, இவர் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. யார் பக்கமும் வந்து போகாமல் எல்லார் பக்கமும் ஸ்மூத்தாக இருந்தலாம் அப்படின்ற ஒரு பக்கம் பார்க்குறப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏன் தனுஷ் வரக்கூடாதா, ஏன் தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணால் என்ன, ஏன் தனுஷும் நல்ல ஆக்டர் தானே, தனுஷ்க்கும் நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து இன்னொரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன வந்திருக்குன்னா, கோயம்புத்தூர் பக்கம் இருக்குல்ல, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து தனுஷ் அவர்களுக்கான கட்சியில், அதாவது அந்த வார்டு மெம்பர் அந்த எலெக்ஷன்ஸ்லாம் நிற்பாங்களா, இந்த மாதிரி வந்து ஆட்கள் சேர்க்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பரவலாக நியூஸ்லையுமே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, விஜய் அவர்கள் ஜெயிச்சதுனால அதனால் வந்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து இப்போ அரசியல் ஆசை வந்துருச்சோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஜினி முன்னாடி வந்து நான் அரசியல் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார், அப்புறம் பின்வாங்கிட்டாரு. அவரோட ஆசை வந்து நிறைவேறலையே, சிஎம் ஆகணுன்ற ஒரு ஆசை நிறைவேறலையே, அதனால் அவர் மருமகனை வச்சு இதை பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்பிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.